ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எப்படி கூகுளிலேருந்து ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஷாட்டில் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுள் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு டாவ் ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிவிட்டு இது பாருங்கள், நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது, அதாவது நீங்கள் வந்து இதில் பாருங்கள் நிறையா ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட்டு வேணும்னு இதில் மேலே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃபாண்ட் கீழே இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டைப்பும் பண்ணிக்கலாம் என்ன ஃபாண்ட்டு வேணும்ன்ட்டு. நான் மேலே போயிட்டு லவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுலேயே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஃபாண்ட் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 44 வரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபாண்ட்டெல்லாம் வந்து கூகுள் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் இங்கே பாருங்கள் பேர்ட் லவ்னு இருக்குல்ல, அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். மேலே பாருங்கள் ஃபைல்ஸ் டவுன்லோடுன்னு காமிக்குதா. அப்போ வந்து இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் வந்துடுங்க. இதுதான் வந்து சீக்ரெட்டான ஒரு ஆப். இந்த ஆப்பில் மூலிமா தான் நம்ம வந்து இப்போ ஒரு டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து RARன்னு இருக்குல்ல, அதை வந்து இதுதான் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே வந்து இப்படி காமிப்பாங்க. இதில் வந்து இந்த 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு டச் பண்ணிவிட்டு பை டைம் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு தான் நீங்கள் வந்து என்ன இதில் வந்து நம்ம டவுன்லோடு, இந்த ஆப் பேர் RAR. இதுதான் வந்து சீக்ரெட்டான ஆப். இதில் வந்து டவுன்லோடுன்னு கொடுத்துருந்திங்கன்னா பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ணது நம்ம பேர்ட் லவ்னு தானே வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணோம். அது இங்கே வந்துருச்சு. இதில் வர ஏதோ ஒன்று வந்து நீங்கள் இப்படி ஆன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் நியூ ஃபோல்டர் அப்படின்னு காமிக்குதுல்ல, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதாவது நான் பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்ஷாட் 2024 ஃபாண்ட்டுன்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு அந்த பேர்ட் லவ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கிறேன். அதாவது டிக் கொடுத்துட்டு நீங்கள் 2024 இன்ஷாட் 2024 ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை டாவ் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டாவ் ஃபாண்ட்ஸுங்கிறத வந்து டச் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. ப்ரௌசர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு மறுபடியும் டாவ் ஃபாண்ட்ஸுன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வெளியில் வந்துட்டு இன்ஷாட்டுக்கு போய்க்கிறேன். இன்ஷாட்டுக்கு போயிட்டு இதில் ஏதோ ஒன்று நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். டைப்புக்கு போயிட்டு நான் வந்து என்னோடய ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டைப் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் நம்ம ஃபாண்ட் வந்து இது பண்ணுவோம்ல, இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபாண்ட்டு.
இது வந்து 3 இது கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இருங்க, எனது வந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து இன்ஷாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறது தான். நீங்கள் அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்துட்டு இந்த டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனால் இப்படி தான் ஆகும். இப்போ வந்து நான் டா ஃபாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு இப்படி தான் வரும். நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டு. இன்னொன்று வந்து இன்ஷாட் அப்படிங்கிறது வந்து இன்ஷாட் 2024 ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதோடய ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அதை வந்து டா ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறதவே டச் பண்ணிட்டேன்னா பாருங்கள், நான் பேர்ட் லவ் அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து டிக் கொடுத்துட்டிங்க, அதாவது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். நான் இப்படி தான் வந்து எல்லா ஃபாண்ட்டையும் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டால் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், இல்லை அவங்க எடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.